எடப்பாடி பழனிசாமி தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தவரையே அவருக்கு நன்றியாக இருந்தாரா என்றால் இல்லை. நான் உங்களால் முதலமைச்சர் ஆகவில்லை என்று நன்றி கெட்டதனமாக பேசுகின்ற ஒரு மனிதர் இந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறார் சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். தமிழக மக்கள் அனைவரும் அவர் எப்படி பதவியை பெற்றார் என்றால், நீங்களாம் அடிக்கடி சொல்லுவீங்க, ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் என்பதை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் பதவி தந்தவரையே எதையோ பாதித்து குறைக்கிறது. நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு பண்பாடு இல்லாத ஒரு ஆள் நான் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என்னன்னு சொன்னால், பழனிசாமி நாளடைவனும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருப்பதற்கு நான் தந்த ஆதரவினால் தான் அவர் இருந்தார் என்பதனை கூட மறந்து, அம்மா எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவங்க முதலமைச்சர் பொறுப்பில் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திரும்பவும் அவர்களுக்கு அந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது என்று வந்தவுடன் அப்படியே தங்க தாமதத்தில் வச்சு அம்மாட்டி கொடுத்தாங்க. மீண்டும் சின்னமாவுக்கு தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. என்ன நடந்தது? உங்களால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நன்றி கெட்ட அரசியல்வாதி யார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் அவர் மீண்டும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு, எங்க அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வரப்போறாரு. அப்படித்தான் 2021 தேர்தல் அறிவிச்சதை இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். நம்ம பத்திரிகை தொலைக்காட்சினா நம்ம தளபதியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நீங்க எப்ப போக போறீங்கன்னு கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் போயிட்டாரா, உறுதியாக நான் மகத்தான வெற்றி விட்டு முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கே 2002 ஒரு தளபதி அவர்கள் சொன்னார். ஏனென்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி கழக நிரந்தர அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் மற்றும் அம்மாவில் இருந்தது, நிரந்தர பொதுச் செயலாளர் மற்றும் அம்மாவில் தான் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டதை தூக்கி எறிந்துவிட்டு தனக்குத்தானே பொதுச்செயலாளர் பட்டம் சுட்டி கொண்டு வர இருக்கின்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று சர்வாதிகாரமாக தன்னுடைய அணியெல்லாம் வச்சு பேச வைத்து அவர் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அவர்தான் என்று அறிவிக்கை செய்து தேர்தலை சந்தித்தார். எத்தனை தேர்தல் இங்க பேசியெல்லாம் சொன்னார்கள்? 10 தேர்தல், 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 2 தேர்தல், 2 பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் 10 தேர்தலில் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நபர் ஒருவர் தமிழகத்திற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி. 10 தேர்தலையும் படுதோல்வி பழனிசாமியாக தான் தோல்வி அடைந்தார். அந்த அளவுக்கு ஒரு அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒன்று, தான் நிரந்தரமாக எல்லா பதவிகளிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் இருக்கிறதை மக்கள் உன்னிப்பாக கணித்து அவருக்கு படுதோல்வியை தான் பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் என்பதையும்